கவரும். தலைவர்களின் சமீபத்திய அரசியல் சாதனைகள், வெற்றி, அந்நாட்டில் கண்ட அழகிய காட்சிகள், மதிப்புமிக்க கலாச்சாரம் ஆகியவை குறித்து பாராட்டி பேசித்தான் பேச்சுவார்த்தையை தொடங்கி பாசிட்டிவிட்டியை வளர்ப்பார்கள். இது இரு தலைவர்களும் பிற தேசத்தை எப்படி மதிக்கிறார்கள் என்பதை பறைசாற்றும். இவையெல்லாம் ஒரு நாட்டுக்கு செல்லும் தலைவர்கள் விமானத்திலிருந்து தரையிறங்கும் முன்பே யார் யாரை சந்திக்கப் போகிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன பிடிக்கும், அவர்கள் குடும்பத்தினர் யார், அவர்களுக்கு என்ன மாதிரியான பரிசுகள் அளிக்க வேண்டும் என முன்கூட்டியே ஆய்வு செய்து தெரிவித்து விடுவார்கள். தற்போது பரிசுகளில் வெளிப்படும் பாரம்பரியம் பற்றி பார்க்கலாம். கடந்த முறை அமெரிக்கா சென்றபோது அப்போதைய அதிபர் ஜோ பைடனின் மனைவிக்கு $20,000 மதிப்பிலான வைரத்தை பரிசளித்தார் பிரதமர் மோடி. இந்தியன் ஜெம் என அவர் குறிப்பிட்டு இந்திய நாட்டின் பெருமையை பறைசாற்றும் வகையில் அந்த பரிசை வழங்கினார். அதேபோல் தற்போதைய அமெரிக்க துணை அதிபரின் குழந்தைகளுக்கு பொம்மை ரயிலும் ரசாயன பூச்சி இல்லாத மரத்தாலான ஆல்பபெட் செட்களையும் வழங்கினார். எனவே பரிசுகளுக்கு பின்னால் ஒரு மதிப்பும் காரணமும் பாரம்பரியமும் இருக்க வேண்டும். சரி, தலைவர்கள் சந்திப்பு சொதப்பியதால் அந்த நாடுகள் மீது ஏற்பட்ட தாக்கங்கள் என்னென்ன தெரியுமா? 2017ஆம் ஆண்டு நடந்த சந்திப்பில் ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கலின் முகபாவனையும் அவருக்கு ட்ரம்ப் கைகுலுக்க மறுத்ததும் சர்ச்சையானது. இது இரு நாட்டு உறவுகளை வெகுவாக பாதித்தது. இங்கிலாந்து அரசு குடும்பத்து பெண்கள் ஆண்களுடன் கைகுலுக்க மாட்டார்கள். அதை அறியாமல் கைகுலுக்குவதற்காக ஒருமுறை ராணி 2ஆம் எலிசபெத்திடம் கை நீட்டிய சவுதி அரேபிய மன்னர் சல்மானுக்கு கை கொடுக்காமல் திரும்பி அவமதிக்கவில்லை. மாறாக லேசாக வளைந்து தலை வணங்கி வரவேற்றார் இங்கிலாந்து ராணி. அதேபோல ராணியை தொடக்கூடாது என்ற விதி இருந்தும் 2009ஆம் ஆண்டு பெண்ணான மிச்சல் ஒபாமா அவர் கையை பிடித்தபடி நடந்து வந்தது அக்கறையை வெளிப்படுத்தியது. இறுதியாக நாடு விட்டு நாடு போகும்போது தூங்குவதற்கான பேட்டர்ன் என்ற உறக்க நேரம் மாறிப்போகும். அடுத்தடுத்த சந்திப்புகளால் பகலும் இரவும் என தொடர்ந்து கண்விழிக்க நேரிடலாம். உணவும் மாறிப்போகும் என தனி மனிதராக இத்தனை பயண அசௌகரியங்கள் இருந்தாலும் புன்னகைத்தபடி நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்து உறவுகளை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்பது அந்தந்த நாட்டு தலைவர்களுக்கே இருக்கும் ஒரு சுகமான சுமைதான்.